வணக்கம். டிஎஸ்டிஎஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங், கிங்டம் கண்ட்ரிஸ் டிஸ்கஷன், வேர்ல்டு லீடர்ஸ் டிஸ்கஷன், டாக்டர் கிளாஸ் டிஸ்கஷன், ஸ்டாட்டஸ் டிஸ்கஷன், கொஸ்டின் ஆன்சர்ஸ் டிஸ்கஷன். ஓகே, இன்ஃபர்மேஷன். ஓகே, யூஎஸ்ஏ டிஸ்கஷன். சரி, ஓகே. ஒரு ராஜாவை நான் சொல்கிற தெளிவினத்தனம் பொறுமையாக கேட்டுக்குங்க. இன்றைக்கு உண்டான தகவல் என்ன அப்படின்னா, நம்ம என்ன எது தோது அப்படின்றது நம்ம சொன்னால் மட்டும் தான் தோதாகும். அந்த வகையில் டிஎஸ்டிஎஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ்னு சொல்லிட்டு நான் ஒரு வகையில் தோது பார்க்கலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் நிறையா கேம்ஸை வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, அதுக்கப்புறம் நிறையா கேம்ஸ் நான் புக் பண்ணுறேன். ஓகே, அதுக்கப்புறம் யூஎஸ்ஏ சில மூவிஸ்லாம் தோதாகிறப்போ சோர்ஸ் கோட்னு எழுதி தரேன். அதன்படி நம்ம கேமிங் அப்படின்றது தோதாகும். ஓகே, ஒரு மூவியோட பட்ஜெட்டில் கேமிங்கும் சேர்த்து தான் நம்ம தோது பார்க்குறோம். ஓகே, அடுத்து அந்த கேம்ஸை சேல் பண்ணுறப்போ அந்த கேம்ஸோட கம்பெனிலேருந்து நமக்கு ஒரு பர்சன்டேஜ் அளவு கேஷ் கிடைக்கும். ஓகே, ஏன் அப்படின்னா அந்த ஜேஎம் தேவ் குரூப்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸில் அந்த கேமிங் கம்பெனிக்கும் ஒரு மார்க்கெட் ஷேர் பர்சன்டேஜ் இருக்குது. ஓகே, அந்த வகையில் தான் நம்ம தோது பார்க்கணும். சரி, அடுத்து நாசாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம். ஓகே, மருத்துவ ஆராய்ச்சி அப்படின்றது ஏதோ ஓரளவு தோது பார்ப்பாங்க. அதனால் கவர்மெண்ட்டு தரப்பாக இயங்கக்கூடிய ஒரு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தை நம்ம ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஜாம்பிஸ் வைரஸ்க்கெலாம் நம்ம ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும். ஒருவேளை அந்த ஜாம்பிஸ் வைரஸ் எடுத்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டில் தீர்வு காண்றதுன்றது நிச்சயமாக சிரமம். அதனால் இப்போ இருந்தே நம்ம ஒரு நிறையா ரிசர்ச் செய்யணும். ஓகே, அடுத்து யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு வாழ்வியலோட பொருளாதார நிலையான ஒரு மேன்மை நிலையில் இருக்கிறப்ப ஈஸியாக தோது பார்க்கலாம். ஓகே, ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய தொழில்நுட்பமாகட்டும் அந்த நாடே வல்லரசு நாடாக இருக்குது. ஆனால் இங்கே நம்ம நிறைய தேவைகள் இருக்குது. அதெல்லாம் போட்டு செஞ்சுட்டு தான் அங்கே தோது பார்க்க வேண்டிய நிலை இருக்குது. அதனால் தோது பார்க்கலாம், கொஞ்சம் பொறுமையாக தான் தோது பார்க்குற மாதிரியான ஒரு நிலைமை. ஓகே, சரி, நான் யூஎஸ்ஏ உங்களை திரும்ப கூப்பிட்றேன். சரி, அடுத்த தகவல் ஸ்டூடியோ டிஸ்கஷன். அதாவது ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, நமக்கு யதார்த்த ரீதியாக ஒரு மைய நிலைப்பாடான ஒரு நிலை தேவைப்படுது. அதனால் ஒரு டைரெக்டாக நான் என்ன சொல்கிறேனோ அதை நீங்கள் பொறுமையாக நிதானமாக கேளுங்க. அதாவது என்ன தகவல் அப்படின்னா, இந்த அக்மார் பியூட்டிஷன் சொல்லிட்டு ஒரு மூவி புக் பண்ணேன். அந்த மூவியோட டைட்டில் பார்த்திங்கன்னா எனக்கு கிடையாது, அந்த காட் ஆஃப் எகிப்தில் ஹீரோவோ வில்லனாவோ ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. அந்த வில்லனாக நடித்த ஒரு கேரக்டரு எப்பவுமே என்னுடைய நல்ல ஒரு நண்பர் மாதிரி. அவர் எப்பவுமே நான் தோது பார்த்துட்டே இருப்பார். அவருக்காகவே நான் ஒரு மூவி புக் பண்ணேன், சலூன் ஷாப் கடை. ஓகே, அவர் சலூன் ஷாப்பில் வேலை செய்கிற மாதிரி. அவருக்காகத்தான் அந்த டைட்டில் நான் வச்சேன். நான் போய் என் பார்பர் கடையில் வேலை செய்ய போகிறேன். ஓகே, அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். அதனால் அந்த நேமோட டைட்டில் பார்த்திங்கன்னா அவருக்காகத்தான், அதாவது காட் ஆஃப் எகிப்ட் மூவியில் வில்லன் கேரக்டர் நடித்த அந்த நபருக்காகத்தான் அந்த மூவியை புக் பண்ணேன். ஓகே, நான் சொல்லலை அப்படின்னா இதை தான் நினச்சிக்கிறாங்க. ஓகே, சரி, அடுத்த தகவல் ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் உளவியல் ரீதியான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, அதாவது லாஸ்ட் ஸ்டூடியோவாகட்டும் ஒரு சில ஸ்டூடியோவாகட்டும் யாருக்காவது திருமணம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நானே சொந்த செலவில் திருமணம் செஞ்சு வச்சிடலான் இருக்கேன். ஓகே, ஏன் அப்படின்னா ஒரு பண்பான ஒரு வார்த்தை தான். ஓகே, நான் ஒரு தொகை தரேன் அப்படின்றது. ஓகே, மற்றபடி எதுக்காக நான் இந்த திருமணம் அப்படின்ற விஷயத்த சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போது என்னை விட ஒரு நிலையில் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. ஓகே, அதாவது பணிவு அப்படின்றது அமரர்கள் வைக்கும்னு சொல்லிட்டு வள்ளுவரை சொல்லியிருக்காரு. அதனால் ஒரு பணிவாக இருக்கிறது நல்லது தான். அதனால் ஒரு சில ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திருமணம் அப்படின்னா சொல்லுங்கள், நான் ஓரளவு தோதா எல்லாமே அமைச்சு தரேன். அல்லது உங்களுடைய முழு சுதந்திரம். நான் வந்துட்டு தனிப்பட்ட மனித சுதந்திரத்தில் எப்பவுமே தலையிட மாட்டேன். அதனால் நீங்கள் உங்கள் பதத்தில் நீங்கள் இயங்கிக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஆசீர்வாதமும் ஒரு அனுமதியும் நான் கேட்குறேன். ஏன் அப்படின்னா நான் திருமணம் செஞ்சுக்கலான் இருக்கேன். ஓகே, அது நம்ம ஒரு வார்த்தை கேட்குறது நல்ல விஷயம் தானே. ஓகே, இப்போது நடிகர் சிம்புவெலாம் இருக்கார். அவர் பார்த்தா ஒரு ஆர்டிஸ்ட்டு அப்படி தான் தோணும். ஆனால் ஒரு படத்தில் நடிக்கிறது, அதுக்கப்புறம் அந்த ஹீரோவாக அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுன்றது ரொம்ப சிரமம். ஏன்னா அந்த துறையில் இருக்கும்போது தான் அந்த உணர்வு நிலை புரியும். அவரே கூட என்னுடைய மூவிஸ்லலாம் நடிக்கிறேன்னு சொல்கிறப்போ அவர் எனக்கு நிறைய வகையில் உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்கார். எங்கள் வீட்டையெல்லாம் பார்த்துட்டு அவர் தான் சொன்னார், இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எடுத்து நான் மற்ற வீடாக கட்டித்தரேன் அப்படின்னாரு. எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு, இந்த அளவுக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டாக அப்படின்னு. ஒரு சில பேர் இந்த மாதிரி இருக்காங்க. அதனால் ஒரு நல்ல எண்ணம்னு வச்சுக்கலாம்.
ஓகே. அதனால் ஒரு 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 அனுமதி கேட்குறேன்னு வச்சுக்கலாம். ஏன்னா எனக்கு திருமணம் அப்படின்றது தேவைப்படுது. ஓகே. சரி, அடுத்து ஸ்டூடியோவை பொறுத்த வரைக்கும் இன்னொரு தகவல் இருக்குது. அது ஒரு பொதுத்தளத்தில் கூட நம்ம ஓரளவு தோது பார்க்கலாம். என்ன தகவல் அப்படின்னா, இந்த எக்ஸ்மேன் சொல்லிட்டு ஒரு மூவிஸ்லாம் இருக்குது. அந்த படங்கள் எல்லாமே பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கேரக்டர்ஸ் இருப்பாங்க. மனித நிலைக்கோட கொஞ்சம் அப்பாற்பட்ட நிலையில் இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. ஒரு படிநிலையில் தோது பார்ப்பாங்க. இப்போ எதார்த்த ரீதியாக இப்போ நிறையா பேருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா வகையில் ஒரு நிலைப்பாடு இருக்குது. அப்படின்றப்போ அதை வந்துட்டு நம்ம இது தோதாகலை அப்படின்னா அது வந்து ஒரு நெகட்டிவான விஷயம் அப்படின்றத விட அதை நம்ம வந்துட்டு அணுகணும். அவங்களுக்கு உண்டான தீர்வு என்ன, அது எப்படி சால்வ் பண்ணலாம், அந்த எக்ஸ்மேன் ஸ்கூல் மாதிரி. ஓகே. அந்த வகையில் இந்த சோப்பனாங்கை பொறுத்த வரைக்கும் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா தன்னோட ஒரு உளவியல் சார்ந்த உள்நிலையில் டபக்குன்னு முன்னாடி வந்து ஏற்படுத்துது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அது காலங்காத்தால எந்திரிச்சு குளிச்சுட்டு எல்லாமே தோது பார்த்துட்டு ரெடியாக இருக்கா, சரி இன்றைக்கி என்ன பொழப்பு எதுவுமே இல்லையா, ஏதாவது அட்டாக் செஞ்சால் அதை தோதாக நினச்சி அப்படி தோதாகாது. அதுக்கு நிறையா படிநிலை தேவைப்படுது, நிறையா பண்பு நிலை தேவைப்படுது. அப்போனா தான் தோதாகும். நான் யோசித்தேன் ஒரு வெப் சீரிஸில் புக் பண்ணலாம் அப்படின்னா, நான் இது சோப்பனாங்கியோட நிலையில் நம்ம தோது பார்க்குறது நிச்சயமாக சிரமம். அதெல்லாம் நேரில் சந்தித்தா மட்டும்தான் நம்ம தோது பார்க்குறது நல்லது. ஒருவேளை நம்ம தொலை தூரத்தில் இருந்தே அதை ஓரளவு தோது பார்த்தோம் அப்படின்னா, அதை தன்னோட மேஜிக்கை வந்துட்டு சுயசார்பு இல்லாமல் பயன்படுத்த ஆரம்பிச்சிடும். பிரைன் ஆக்சஸ் பண்ணும், நிறையா வகையில் நமக்கு டேமேஜ் ஏற்படுத்தும். அதுக்கு ஒன்றும் பாதிப்பு ஏற்படுத்த போகிறதில்ல. எப்படி சாப்பாடு கிடச்சிரும், எப்படியும் ஒரு வீடு கிடச்சிரும், எப்படியும் அதுக்கு தேவையான வசதி சோப்பனாங்கி தோது பார்த்துக்கும். அதனால் சேதாரம் ஏற்படும்ல, அதனால் நிறைய பாதிப்பு ஏற்படும். அதனால் ஸ்டூடியோவிலலாம் தோது பார்க்கணும் ஒரு பதம் அப்படின்றது நிச்சயமாக தேவை. ஓகே. ஆனால் ரூட்டி ஆஃபீஸ் ஓரளவு முயற்சி பண்ணுறீங்க. என்ன பண்ணுறது, சோப்பனாங்கியை தோது பார்க்குறதுக்கு வேறு யாராவது தோது பார்த்தீங்கன்னா கூட இந்நேரத்துக்கு நீங்களாம் ஆளுக்கு ஏதோ ஒரு வீடாவது கட்டியிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காராவது வாங்கியிருக்கலாம். நீங்கள் அதை தோது பார்த்து கடைசியில் எனக்கே கூட பாருங்கள், இதுனா வரைக்கும் சோப்பனாங்கி தோது பார்த்தேன், எனக்கே கூட ஒன்றும் தோது ஆகலை. என்ன பண்ணுறதுனால இதெல்லாம் ஒரு யதார்த்தமான ஒரு நிலை. ஓகே. அடுத்து அந்த எக்ஸ்மேனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப்பர் பவர்ஸ் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து அவங்கள எல்லாத்தையும் நம்ம ஒரு பதப்படுத்தணும், நம்ம நிராகரிக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு யூகே கேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்குது. என்னோடய நிலையை வந்துட்டு அப்படியே டூப்ளிகேஷன் செய்கிறது, அதை வந்துட்டு ஒரு பதமாக தான் நம்ம தோது பார்க்கணும். ஓகே. ஆனால் அது என்ன உளவியல் ரீதியான காரணம் அப்படின்னா, உள்ளார்ந்த அர்த்தம் இருக்குது. அது அதாவது அப்ரா கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் எல்லாம் மேக்ஸிமம் வந்து இங்கிலீஷ் பேசுவாங்க. அதெல்லாம் ஓரளவு எஜுகேஷன் லெவலில் வந்துட்டு ஒரு குவாலிஃபைடான கண்ட்ரிஸ். அவங்களோட உள்ளார்ந்த நிலையில் வந்து ஒரு ப்ரெக்னன்சி அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ். ஓகே. ஆனால் ஆல்ரெடி யூகே கேட்டுக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க. இதுக்கப்புறம் ப்ரெக்னன்சி அப்படின்றது எப்படி தோதாகும் அப்படின்ற மாதிரி நிலை இருக்குது. இப்போது அந்த இதெல்லாம் இந்த எலக்ட்ரானிக்ஸில் புரிஞ்சிக்கலாம். அந்த காயில் அந்த கெப்பாசிட்டர் பக்கமாக போயிட்டு கிரவுண்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி கான்செப்ட். இப்போ அவங்க வந்து ப்ரெக்னன்சி அப்படின்ற ஒரு நிலையை தோதாடினாங்கன்னா அந்த டூப்ளிகேஷன்லாம் ஒரு இடத்துல மையமாக மாறி அது ஒரு பதமாக இருக்கும். அது தோதாகாதனால அது உளவியல் சார்ந்த ஒரு நிலையில் வந்துட்டு எரராகுது. ஓகே. அதனால தான் நம்ம எந்த ஒரு மூவி புக் பண்ணாலும் சரி, அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அதில் நிறைய கர்மா இருக்குது, நிறையா பதத்தில் தான் தோது பார்க்கணும். ஓகே. அதனால் மற்றபடி யூகே கேட் அப்படின்றவங்க நல்ல ஒரு எஜுகேஷன் பர்சன் தான். ஓகே. ஆனால் இருந்தாலும் ஒரு பண்பு நிலை தேவை. அதுக்காக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அளவு அப்படின்றது இருக்குது. இப்போ என்னுடைய பதத்துக்கு நான் ஓரளவு தோது பார்ப்பேன். ஆனால் என்னுடைய நிலையை வந்துட்டு இன்னொருத்தருக்கு டூப்ளிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்வாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கும். அதனால் அவங்க தாங்கிறதுன்றது நிச்சயமாக சிரமம். ஓகே. நார்மல் லைஃப்பில் ஒருத்தரோட ஹியூமனுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அதுதான் அது ஒரு பதம். ஒரு வேளை அந்த லிமிட்டேஷன் கடந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு துன்பம் ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால எல்லாருக்குமே டூப்ளிகேஷன் செய்கிறது அப்படின்றது கொஞ்சம் ஆபத்தான ஒரு விஷயம். அது எனக்கு பதமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு உண்டான ஒரு பதத்தை வந்து நீங்கள் சரியாக வந்துட்டு தோது பார்க்கணும். அதுக்கு நீங்கள் தியானம் செய்யணும், ஜபம் பண்ணணும், நிறைய புக்ஸ் படிக்கணும், உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக்கிட்டு ரொம்பவே மனசை வந்துட்டு ஒருநிலைப்படுத்தணும். அப்போனா தோதாகும். மற்றபடி மூவிஸில் புக் பண்ணலாம். ஆனால் மேக்ஸிமம் வந்துட்டு என்ன தீர்வு அப்படின்னா, நேரில் சந்தித்தா மட்டும்தான் ஒரு சரியான தீர்வானது தோதாகும். ஓகேன்னா ஆன்லைன் அப்படின்றது நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது அவங்களுக்கும் புரியாது. அதனால் ஏதோ சேதம் ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் தோதான நபர் நம்ம தோது பார்க்குறப்போ ஓரளவு லாபம் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே.